அவராலே இந்த நாள் இந்த நிகழ்ச்சி வழியாய் உங்களை மறுபடியும் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை நாம் மறுபடியும் வாசிக்க போகிறோம். எபேசியர் 1 அதிகாரம் 14 வசனம். எபேசியர் 1 அதிகாரம் 14 வசனம். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமா இருக்கிறார். பாருங்க, நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமா இருக்கிறார். ஆவியானவர் நமக்குள்ளே அவர் வாழ்கிறார். நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் ஆவியானவர். நம்மை பலப்படுத்துகிறவர் ஆவியானவர். நம்மை தேவனுக்குரியவைகள் எல்லாம் நமக்கு விளக்கி காட்டுகிறவர் ஆவியானவர். ஆவியானவர் இல்லாமல் நாம் ஒன்றுமே செய்ய முடியாது. நம் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளவே முடியாது. இந்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து நம்மை கிறிஸ்துவுடனே வழி நடத்துகிறார். வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 2 அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது, இந்த ஆவியானவர் தேவனுடைய ஆழங்களை அறிந்திருக்கிறார். அப்போ தேவனுடைய ஆழங்களை அறிந்திருக்கிற ஆவியானவர் நம்மை தேவனுக்குரியவைகளை நமக்கு கற்றுத் தருகிற ஆவியானவரா இருக்கிறார். பாருங்க, ஆவியானவர் இல்லாம நம்ம வேதத்தை அறிய முடியாது. நீங்க அநேக பேர் தன்னுடைய திறமையினாலே தன்னுடைய படிப்பினாலே அவர்கள் அறிய விரும்புகிறார்கள். இயேசு காலத்திலேயும் அங்கே இருந்த வேத பராக்கரர் இருந்தார்கள், தர்க்க சாஸ்திரிகள் இருந்தார்கள், பரிசேயர்கள் இருந்தார்கள். அவர்களும் வேதத்தை அறிந்தாலும் அவர்கள் வெளிப்பாடை அறிந்து கொள்ளவில்லை. தேவனுக்குள்ளே இருக்கிற அந்த வெளிப்பாடை அவர்கள் பெற்றுக்கொள்ளாமல், அந்த வெளிப்பாடாகிய கிறிஸ்துவை அறிந்து கொள்ளாமல் அவர்கள் இருந்தபடினால் ஆண்டவர் சொல்றாரு, வேத பராக்கரனே உனக்கு ஐயோ, பரிசேயனே உனக்கு ஐயோ. ஏன் என்றால் அவர்கள் கிறிஸ்துவை அறியா கூடாதபடி அவர்கள் எதுல தடையா இருந்தார்கள்னா, இந்த ஆவியின் வெளிப்பாடு அவர்களுக்குள்ளே இல்லை. ஒரு தடவை இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்கள், கூட இருந்த சீடர்கள், அற்புதம், அடையாளம், மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறது, குஷ்டரோகிகள் சுத்தமாகிறது, பார்வை இல்லாதவன் பார்வை கிடைக்கிறது, குருடன் பார்வை அடைகிறது, இவைகள் எல்லாவற்றையும் அவர்கள் பார்த்தாலும் இப்ப அவர் கேட்கிறார், இவ்வளவும் நான் உங்க மத்தியில இருந்து செய்தனே, ஜனங்களுக்கு இவ்வளவு அற்புதம் அடையாளங்களை நான் காட்டினேனே, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதுக்கு சீடர்கள் எல்லாம் சொன்னாங்க, ஆண்டவரே உம்மை எரேமியான்னு சொல்றாங்க, உம்மை யோவான் ஸ்தானகன் என்று சொல்லுகிறார்கள், ஏசையா என்று சொல்லுகிறார்கள், தீர்க்கதரிசிகளிலே ஒருவர் என்று சொல்லுகிறார்கள் என்று அவர்கள் எல்லாரும் பல விளக்கத்தை, பல காரியங்களை சொன்னாங்க. பெரிய பெரிய மகான்களை குறித்து, தீர்க்கதரிசிகளை குறித்து அவர் சொல்றாங்க. அந்த கணக்குல வைக்கிறாங்க. சரி, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் அப்படின்னு கேட்கும் போது சீடர்கள் எல்லாம் மௌனமா இருக்கிறாங்க. ஏன்னா அந்த வெளிப்பாடு அவங்களுக்கு இல்லை. அவங்க கூட தான் இருக்கிறாங்க, அடையாள அற்புதங்களை கண்டார்கள், ஆனால் அந்த வெளிப்பாடு இல்லை. உடனே அந்த 12 சீடர்கள ஒரு சீடன் பேதுரு இயேசுவை பார்த்து சொன்னார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்ற வார்த்தை சொல்லும் போது உடனே ஆண்டவர் சொல்றார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ பாக்கியவான். பாருங்க, கூட இருக்கலாம், நிறைய அநேக அற்புதம் அடையாளங்களை பார்க்கலாம், கேட்கலாம், ஆனாலும் இந்த வெளிப்பாடு உங்களுக்கு இல்லைன்னா நீங்க பாக்கியம் பெற முடியாது. இப்போ ஆண்டவர் சொல்றார், நீ பாக்கியவான், நீ தான் பாக்கியவான். ஏன்னா உனக்கு இந்த வெளிப்பாடு கிடைச்சது. எப்படி கிடைச்சது? உன் ஞானத்துல இல்ல, உன் அறிவினால அல்ல, இதை மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தல, பரலோகத்துல இருக்கிற பிதாவே இதை உனக்கு வெளிப்படுத்தினா. பாருங்க, இந்த ரெவலேஷன் வெளிப்பாடு என்பது அது மாம்ச பலத்தில அல்ல, நம்முடைய ஞானத்துல அல்ல, நம்முடைய படிப்புல அல்ல. நம்ம எவ்வளவு வேத வசனங்களை தெரிந்து அதை புரிந்து கொண்டாலும், இந்த வசனங்களை கண்ண மூடி நம் பேசினாலும் அது வெளிப்பாடுன்னு சொல்ல முடியாது. பரிசுத்த ஆவியானவர் தாமே நமக்கு தேவனுடைய அறிவு, கிறிஸ்துவினுடைய அறிவை அவர் மாத்திரமே கொடுக்க முடியும். அதனால வேதத்துல அந்த சுதந்திரத்தின் அச்சாரத்தை நான் பெற்றிருக்கிறேன் என்பதை நாம் வாசிக்கிறோம். இயேசு சொன்னார்,
உங்களை நான் திக்கற்றவர்களாய் விடேன். உங்களை நான் அநாதிகளாய் விட மாட்டேன். உங்களோடு உங்களிடத்தில் வருவேன். ಕನ್ನಡಾಲ ನಿನ್ನನ್ನು ಅನಾಥನಾಗಿ ಬಿಡೋದಿಲ್ಲ. உங்களை அனாதையாய் அவர் விட மாட்டார். உங்களை ஏதோ ஒரு தள்ளப்பட்டவங்களாய் அவர் விட மாட்டார். இன்னைக்கு உலகத்துல நிறைய அனாதைகள் இருக்கிறாங்க. ஆனா பெரிய அனாதை யார் தெரியுங்களா? தேவன் இல்லாதவன், பரிசுத்த ஆவியானவர் இல்லாதவன், அவன் தான் அனாதை. அவனுக்கு எல்லாமே இருந்தாலும் அவன் அனாதை. ஆனா ஆண்டவர் சொல்றார், நான் உங்களிடத்தில் வருவேன். எப்படி வந்தார்? பரிசுத்த ஆவியாக வந்தார். வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் கிறிஸ்துவனே அல்ல. அப்போ பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு கிறிஸ்துவின் ரகசியத்தை அறிவிக்கிறவரா இருக்கிறார். தேவனுடைய ரகசியம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவரின் மாத்திரமேனால், பரிசுத்த ஆவினாலே மாத்திரமே ஆகும், அல்லாமல் வேற ஒன்றுமே முடியாது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவினாலே ஆகும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அதனால தேவன் நமக்கு தம்முடைய புத்திரனின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே அவர் வாழக்கூடியவரா இருக்கிறார். அவரை இன்னும் நீங்கள் அறியணும், அவருக்குள்ளே நீங்கள் வாழணும். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் துக்கப்படுத்தாதிருங்கள். எப்படி நாம் அவரை துக்கப்படுத்துவோம்? நம்முடைய வாழ்க்கையின் மூலியமாய், நம்முடைய காரியங்கள், நம்முடைய பேச்சின் மூலியமாய், நம்ம பேசுற அவிவிசுவாசத்தின் மூலியமாய் அவர் துக்கப்படுகிறார். அவரை அவிழ்த்து போடாதிருங்கள். பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மை கிறிஸ்துவின் போல நம்மை மறுரூபமாக்குறவராய் இருக்கிறார். தேவன் தாமே இந்த நாள் முழுவதும் ஆவியின் வெளிச்சத்திலே, ஆவியின் நடத்துதலே உங்களையும் என்னையும் அவர் வழி நடத்துவாராக. ஆமென்.